ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 160வது நாமாவளியாக ஓம் காஞ்சனாபாய நமः. முருகப்பெருமான பொன் போன்ற காந்தியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய திருமேனி தங்கம் மாதிரி தகதகன்னு அவருடைய அந்த காந்தி பிரகாசம் அப்படி இருக்குமா. அதனால தான் பாம்பன் சுவாமிகள் பாடலில் சொல்லும்பொழுது சுயமான தங்கமே தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அப்படி காஞ்சனம் அப்படின்னா பொண்ணு, பளபளப்பு, காந்தி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதனால தான் காஞ்சி அப்படின்ற நாமமே அம்பாளுடைய ஒட்டியானம் விழுந்த இடம். அதாவது அம்பாளுடைய இந்த தாக்ஷாயணின்ற நாமத்தை தாங்கி இருந்தால், அப்போ தக்ஷனுடைய தவறால் அம்பாள் அந்த உடம்பை வேண்டாம் அப்படின்னு விரும்பிட்டா. அந்த சமயத்தில் ருத்ர தாண்டவம் சுவாமி எடுத்து ஆடும்பொழுது 51 இடங்களில் அம்பாளுடைய சரீரங்கள் ஒவ்வொரு பாகம் விழுந்தது. அதில் காஞ்சி அப்படின்னா ஒட்டியானத்தை குறிக்கும். அம்பாள் இடுப்பில் கட்டியிருக்கோம் அந்த தங்க ஒட்டியானம் அந்த இடத்துல விழுந்ததால் காஞ்சி அப்படின்னு அந்த ஊருக்கு பேரே காஞ்சி அப்படின்னு வந்தது. அது மட்டும் இல்லை, அந்த காஞ்சிபுரத்தில் தங்க மழையை பெய்ய வச்சா. எப்படி ஆதிசங்கரருக்காக மகாலட்சுமி அந்த காலடியில் தங்க நெல்லிக்கனியை வர வச்சாலோ அது மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் தங்க மழையை பெஞ்சது. அது எப்போ அப்படின்னா அந்த ஆகாச பூபதி சுமங்கலி பூஜை பண்ணுறா. அப்போ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாரு, சுமங்கலி பூஜை பண்ணுறார். அப்போ அவருடைய மனைவி அந்த பொருட்கள் அந்த சமையல் பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ணிகிட்டே வரா. அப்படியே அந்த பைத்தம்பருப்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது கையில் இருந்த முத்து தங்க முத்தானது அதில் விழுந்துருது. அதில் வந்து அந்த சுமங்கலிகளில் பராசக்தியே ஒத்தவளாக வரா. அதனால தான் சுவாசினியை நமஹா, சுவாசினி அர்ச்சன பிரீதாயை நமஹான்னு 108 பெண்களை வச்சு அந்த சுவாசினி பூஜை பண்ணார். அதில் அம்பாளே அங்கே வந்து கலந்துண்டா. அப்போ அம்பாளுக்கு அந்த தங்க முத்தானது அம்பாளுடைய வயிற்றுக்குள்ளே போயிடுது. அப்போ உடனே அந்த ஊருக்கே அந்த தங்க மழையை பெய்ய வைத்தாலும் அம்பாள். அது மாதிரி நிறைய திருவிளையாடல் காஞ்சிபுரத்தில் வரும். அது மாதிரி தங்கம் காஞ்சனம் அப்படின்னாலே பொண்ணை குறிக்கும். அப்படி முருகனுடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படின்னா பொன்னிறம் போன்று அந்த காந்தி அவருடைய பிரகாசமானது அப்படி இருக்குமா. அதனால தான் திருப்புகழில் திருச்செந்தூரில் கேட்கும்போது அழகாக சொல்கிறார், கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ அப்படின்னு கேட்பார். அப்படி முருகனுடைய அந்த பிரகாசம் காந்தி எப்படி இருக்கும்னா தங்கம் மாதிரி தகதகன் இருக்குமா. அதை தான் இந்த நாமாவளி அழகாக ஒரு தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் காஞ்சனாபாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.